जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கல்வி திட்டத்தில் கால அளவைகள் தொடர்கிறது. இந்த முதல் டேர்மில் மூலமான வேதத்தை மட்டும் ஆச்சாரியார் கற்றுக் கொடுத்து சிஷ்யர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அதாவது ஸ்ருதி என்றே சொல்லப்படுவனவான வேத சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்துக்கள் ஆகியவற்றில் பாடம் நடக்கும். புஷ்ய மாசம் என்கிற நம் தை பிறக்கும் வரையில் இந்த பாடம் தொடரும். அதாவது புஷ்யத்துக்கு தைஷம் என்றும் பெயர் உண்டு. தைஷம்தான் தை ஆயிற்று. அப்போது உற்சர்ஜனம் என்கிற கர்மாவை செய்து ஸ்ருதி பாடத்தை முடிப்பார்கள். புஷ்ய மாசம் பூர்ணிமையிலாவது அதற்கு முன்வரும் ரோஹிணியிலாவது உற்சர்ஜன கர்மா செய்ய வேண்டும். சாமகர்கள் அதாவது சாமவேதிகள் புரட்டாசியில்தான் உபாகர்மம் செய்வதால் அத்தியன டேர்ம் 5 மாசமோ அல்லது குறைந்த பட்சம் 4.5 மாசமோ இருக்க வேண்டும் என்ற விதிப்படி அவர்கள் மாக பூர்ணிமையில் உற்சர்ஜனம் செய்ய வேண்டும். தை அமாவாசைக்கு 15 நாட்கள் கழித்து வரும் பௌர்ணமியே மாக பூர்ணிமை. உற்சர்ஜனம் என்றாலும் விசர்ஜனம் என்றுதான் அர்த்தம். அதாவது விட்டுவிடுவது. வேத அத்தியன அத்தியாபனங்களை ஒரு கட்டத்தில் விட்டுவிடுவதற்காக செய்யும் வைதிக கர்மா உற்சர்ஜனம். மறுபடி 7 மாசம் கழித்து அடுத்த ஆவணியாவட்டத்தில் விட்ட கட்டத்திலிருந்து வேத பாடத்தை தொடங்க வேண்டும். உபக்கிரமணம் என்றால் தொடங்குவது என்று அர்த்தம். அதனால்தான் அன்று செய்கிற கர்மாவுக்கு உபாகர்மா என்று பெயர். வேதத்தில் புது பாடங்கள் இல்லாத இந்த 7 மாசம்தான் 2வது டேர்ம். இதில் வேதாங்கம் எனப்படும் வேதத்தின் 6 அங்கங்களான குறிப்பு 2ஆம் பகுதியில் வேத மதம் என்ற பிரிவில் ஷடங்கங்கள் என்ற உரையும் அதை அடுத்த வரும் உரைகளும் பார்க்க. சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகியவற்றில் பாடம் நடத்துவார்கள். ஏனைய எல்லா வித்யைகளை கற்றுக் கொடுப்பதும் இந்த டேர்மில்தான். உபாகர்மாவுக்கான நாள் வந்தவுடன் இதை நிறுத்திவிட்டு வேத பாடங்களுக்கு போவார்கள். அதை உற்சர்ஜனம் பண்ணினவுடன் மறுபடி இந்த வேதாங்கங்களிலும் காவியம் முதலான இதர வித்யைகளிலும் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். இந்த உற்சர்ஜனம்தான் வடக்கே சரஸ்வதி பூஜா என்று சொல்லும் வசந்த பஞ்சமி. தற்போது ஆவணியாவட்டம் என்று பண்ணுவதில் போலியும் வடையும் தான் முக்கியமாய் இருக்கின்றன. ஒரு டேர்ம் முழுதும் கற்க வேண்டிய வேத பாடங்களில் ஆரம்ப சூக்தத்தை மட்டும் உபாகர்மாவென்று வாத்தியார் சொல்ல மற்றவர்கள் தப்பும் தவறுமாக திருப்பிச் சொல்லி விடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, விட்டுவிடும் உற்சர்ஜன கர்மாவையும் அன்றே பண்ணி, அதாவது இப்படி ஒன்று வாத்தியார் பண்ணி வைப்பதாக கூட பல பேருக்கு தெரிவதில்லை. வேதாங்கங்களிலும் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு சூத்திரத்தை மாத்திரம் வாத்தியார் சொல்வதை திரும்பவும் உளறி கொட்டிவிட்டு முடிப்பதாக ஏற்பட்டிருக்கிறது. ஒரேடியாக இந்த ஆவணியாவட்டத்துக்கே உற்சர்ஜனம் செய்யாமல் எதனாலோ விட்டு வைத்திருக்கிறார்கள். வடை போலிக்காக இருக்கலாம். இப்படி நாமே நம்மை பரிஹசித்துக் கொள்ளும்படியான துர்தசையில் இருக்கிறோம். வித்யாபியாச காலத்தில் ஒரு பிரம்மச்சாரியானவன் இப்படி மாறி மாறி வேதம், வேதாங்காதி, இதர வித்யைகள் என்று 2 டேர்ம்களில் படித்து 12 வருஷங்களில் பூர்த்தி பண்ண வேண்டும். தன் வேத சாகையையும் தன் வேதத்தையும் மட்டுமின்றி மற்ற வேதங்களையும் படிப்பது 2 வேதம் தெரிந்த த்விவேதி, 3 வேதம் தெரிந்த திரிவேதி, 4 வேதம் தெரிந்த சதுர்வேதி என்றெல்லாம் ஆவது. வேதாங்கம் மட்டுமில்லாமல் மற்ற வித்யைகளையும் படிப்பது, இதர ஜாதியாருக்கான வித்யைகளையும் கற்பது, ஸ்பெஷலைஸ் செய்வது என்றெல்லாம் போகும்போதுதான் 18 வருஷம், 36 வருஷம் கூட குருகுலவாசம் செய்வார்கள். கல்வி திட்டத்தில் கால அளவைகள் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर.